பொதுவாக நம்ம எங்கே யார் சண்டை போட்டாலும் குறுக்கால நின்று வேடிக்கை பார்க்குறாள் என்ன சொல்லுவோம், ஏயா சகுனி வேலை பார்க்குறோமோ, ஓகேங்களா. கிட்டத்தட்ட அவங்க வந்து டவுனுக்குள்ளே இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, இல்லை மிகப்பெரிய ஒரு மலைக்கு மேலே ஒரு டென்ட் அமைச்சு குடியிருந்தாலும் சரி, 2 பேர் சண்டை போடும்போது ஒருத்தன் குறுக்கால போது சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான் அப்படின்னா, தூண்டி விட்டுட்டு இருந்தான்னு எல்லாம் சொல்லுவோம். ஏயா சகுனி வேலை பார்க்குறோமோ, அந்த சகுனிங்கிற கதாபாத்திரம் மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது நடந்ததா. கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாண்டியும் நம்ம யாரும் யாரை பார்த்தா நம்ம என்ன சொல்ல மாட்டோம், நீ கர்ண நாட்டம் நல்லது பண்ணுறேன்னு யாரையும் சொல்ல மாட்டோம், நீ தர்ம நாட்டம் நியாயம் பேசுகிறேன்னு யாரையும் சொல்ல மாட்டோம், ஓகேங்களா. நீ வந்து பீம நாட்டம் பலசாலியாக இருக்கிற, அர்ஜுன நாட்டம் அம்பூர்றான்னு யாரை பற்றியும் சொல்கிறதில்ல. நீ வந்து ஏயா சகுனி வேலை பார்க்குறான்னு தான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த சகுனிங்கிற கேரக்டரு அவருக்குன்னு ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சது சரிதான்னு சொல்லி மகாபாரத கதையில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம மகாபாரதத்தில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போக போகிறோம், ஓகேங்களா. நம்ம மகாபாரத கதை எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பீஷ்மர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா திருதராட்டினனுக்கு வந்து பொண்ணு பார்க்கக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது வருது. ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மூத்த நபர், ஓகேங்களா. தந்தை ஸ்தானத்தில், ஒரு தாத்தா ஸ்தானத்தில், ஒரு ராஜகுரு எல்லாமே வந்து பீஷ்மர் தான், ஓகேங்களா. அந்த பீஷ்மர்கிட்ட வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, திருதராட்டினனுக்கோசரம் பொண்ணு தேடி போகிறாரு. அதாவது தன்னுடைய சகோதரன் முறையில் இருக்கக்கூடிய திருதராட்டினனுக்கு பொண்ணு தேடி போகிறாரு. அவர் என்ன ஒரு மைனஸ் பண்ணி சொல்லி கேட்டிங்கன்னா, திருதராட்டினன் வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் பர்சன், ஓகேங்களா. பர்த் பிளைண்ட் பர்சன். அவங்க பிறந்ததுலேருந்தே அவருக்கு கண் பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு கிடையவே கிடையாது, ஓகேங்களா. இவர் என்ன பண்ணுறாரு, பொண்ணு தொலைவிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு இடத்துல வந்து காந்தாரிங்கிற ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. அந்த பொண்ணை கட்டி வச்சு சரியாக இருக்குன்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பொண்ணு கேட்க போகும்போது அவங்க ஊர் வந்து தேசம் பார்த்து பார்த்திங்கன்னா காந்தாரம்ல இருக்கக்கூடிய அந்த இளவரசி பேர் காந்தாரி. இவர் வந்து பொண்ணு கேட்க போகிறாரு. பொண்ணு கேட்க போகும்போது என்ன போயிடுச்சு, கிட்டத்தட்ட மிகப்பெரிய படைகள்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். பொண்ணு கேட்குறோம், பொண்ணு கொடுத்தா பொண்ணை தூக்கிட்டு வரோம், இல்லையா அந்த ஊரையே அழிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகும்போதே சண்டைக்கு போகிற மாதிரி தான் மனுஷன் போகிறாப்புல. போனவுடனே இவங்க ஊருக்காரங்களாம் பார்த்துட்டு அந்த ராஜா இருந்துட்டு, யார் நீங்கள் இது மாதிரி வந்திருக்கிறீங்க, பீஷ்மர் தானே நீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பீஷ்மர் தான், என்னுடைய கண்ணு தெரியாத தம்பிக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறவங்க பிள்ளையை கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்குவோம். உடனே அவங்க என்னங்கிறாங்க, பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரின்ட்டு. உடனே பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருக்காங்க. உடனே பார்த்தோன்னே சரி பீஷ்மர் தான் மாப்பிள்ளையாட்டன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லுது. அந்த அவரு சொல்கிறாரு, நான் யார்கிட்டையும் நான் வந்து கல்யாணமே வாழ்க்கையில் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன், ஓகேங்களா. அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வாழ்க்கை முழுக்க. நான் வந்து எங்கள் தம்பிக்கு தான் உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்குது. எங்கள் தம்பி வந்து பிறவிலேயே கண் பார்வை தெரியாத ஆள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்கெல்லாம் சுற்றிலையும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவன் ஒன்று சொன்னோம்னா சரின்னு சொன்னால் தான் நம்ம அப்பா அம்மாவை, நம்ம கூட பிறந்தவங்கெல்லாம் விடுவான், நம்ம மக்களை விடுவான், இல்லைன்னா எல்லாரையும் பொண்ணுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டோன்னா அந்த அம்மாவுக்கு ஜாதகத்தில் வந்து ஒரு குறை இருக்குதான். என்ன குறைன்னு கேட்டோம்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 கணவர் அந்த பொண்ணோட ஜாதகத்தில் இருக்குதான். முதல் கணவர் இறந்து போயிடுவான்ட்டு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் போங்க நாங்கள் பொண்ணு அனுப்பிடுறேன்ட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பீஷ்மருக்கு தெரியாமல் அவங்களுடைய பொண்ணு காந்தாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோட கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டுக்கும் காந்தாரிக்கும் திருமணம் நடக்குது. அப்புறமேட்டு அந்த ஆட்டை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த காந்தாரியுடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன வாட்டி திருதராட்டினனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கிறாங்க. இது வந்து ஒரு சடங்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வெளியில் சொல்லாமல் விட்டாங்க. இது அப்படியே அப்படி இப்படின்னு காற்று வாக்கில் பீஷ்மர் காத்துக்கு போக அவர் ஒன்று என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, நீங்கள் யாரை கேட்டு ஒரு ஆட்டோட கல்யாணம் பண்ண பொண்ணை என் தம்பி கட்டி வைப்பீங்களா, நாங்கள் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமான்னு சொல்லிட்டு காந்தாரியோட அப்பா அம்மா, காந்தாரியோட கூட பிறந்த 7 சகோதரர்கள் எல்லாரையும் கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சி அவங்கள நல்லா கொடுமைப்படுத்தி மொத்தமே ஒரு ஆள் ஒரு வேளைக்கு சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் கொடுத்து அவங்க குடும்பத்தில் வந்து அவங்க கூட பிறந்தவங்க 7 பேர், அவங்க அப்பா அம்மா 2 பேர், 9 பேர் கொண்டு போய் ஜெயிலில் போட்டு ஒரு ஆளுக்கு ஒரு நேரம் சாப்பிட்ற சாப்பாடை தான் ஒரு நாளைக்கே கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ஒரு பிளேட் சாப்பாடு மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, இருக்கிறதுலே கடைசி சின்ன பையன் தான் சகுனி. ஏன்னா நாங்களாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோங்கிறத விட இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம், எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது, நீ ஒருத்த மட்டுமாச்சும் சாப்பிட்டு உயிரோடு இருந்துக்கோ, இந்த மாதிரி சாப்பிட்டு நீ பெருசான வாட்டி அந்த குடும்பத்தையே போய் அழிச்சு விடு, நம்ம அக்காவை கட்டி கொடுத்தோன்னு கூட நினைக்காத, நம்ம கூட பிறந்தவங்க நம்ம அப்பா அம்மாவெலாம் குடும்பப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க, ஓகேங்களா. அவர் அவங்க அப்பா அம்மா அவங்க கூட பிறந்தவங்களாம் இறந்து போன வாட்டி காந்தாரி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட என் குடும்பத்தில் எல்லாருமே செத்து போயிட்டாங்க, என் கடைசி தம்பி தானே இருக்கிறான் சகுனி, அவனை கூட்டு வந்து நம்ம கூடயே வச்சுக்கலாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சகுனியை கூட்டு வந்து வச்சுக்கிறாங்க. அந்த பையன் வளர பீஷ்மரை பழி வாங்கவே முடியாது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பீஷ்மர் வந்து வரம் வாங்கியே பிறந்திருக்கிறாரு. அவருக்கு எதிர்ப்புறன்னு சண்டை போட்டு யாருமே ஜெயிக்க முடியாது. பீஷ்மருக்கு என்ன வரம்னு சொல்லி கேட்டோம்னா, தான் எப்போ விரும்புகிறோமோ அப்போ தான் மரணம் அவர்கிட்ட வருமா.
அவர் விருப்பப்பட்டு சரிப்பா நான் சாவலான்னு முடிவு பண்ணிட்டேன், சரி நான் சாவறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் மரணம் அவர்கிட்ட வரும். அது வரைக்கும் அவருக்கு வாழ்க்கையில் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வராது. அதுதான் அவர் வாங்கின வரம். ஸோ சகுனியால் பீஷ்மரை சண்டை போட்டு கொலை பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுறான்னா பீஷ்மரை அழிக்கணும். ஓகேங்களா? அதனால தன்னோட அக்காவை கட்டி கொடுத்த வாட்டி அந்த 100 பசங்க கௌரவர்கள் பிறக்கிறாங்கல்ல, அவங்க கூடவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி ஒரு முறுக்கு ஏற்றி விட்டு அவங்கள கெட்ட வழியில் கொண்டுட்டு போய் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த இடத்துலலாம் அவங்கள வந்து கெட்டவங்களா ஆக்க முடியுமோ ஆக்கி, பாண்டவர்கள் தான் அவங்க எதிரி, அவங்கள முடிக்கணும் அழிக்கணும் அதை இதையும் சொல்லி கடைசியாக அந்த வம்சத்தையே அழிச்சிட்டாரு. ஓகேங்களா? பாண்டவர்கள் இருக்கக்கூடிய பீமன் என்ன பண்ணுறாரு கடைசியாக சகுனிய தொடையிலேயே ஏறி மிதித்து அவரை தொடையை 2ஆக பிச்சு கொலை பண்ணிவிட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி. ஓகேங்களா? 2வது பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, மொதல் பாயிண்ட் ஆஃப் வியூ இவர் பழி வாங்குறாருங்கிறாங்க. 2வது பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, திருதராட்டிரனுக்கு வந்து காந்தாரி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சகுனி வராரு. வந்தவொடனே என்னங்கிறாரு, சரி நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, நம்ம அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்த வாட்டி திருதராட்டிரன் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராஜாவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறமேட்டு வந்து அப்பயும் அவர் கண்ட்ரோலில் தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து கௌரவர்களும் பாண்டவர்களும் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் பிறக்கும்போது என்ன நினைக்கிறாரு, சரி ஓகே இப்போ நம்ம அக்கௌண்ட்டு பசங்க 100 பேருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்ட்டு. ஆனால் அன்னைக்கும் அந்த 5 கௌரவர்களுக்கு 5 பாண்டவர்களுக்கு மட்டும்தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பீஷ்மர். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க, சரி ஆட்சி அரியணைன்னு வரும்போது முழு நாடுமே நம்மக்கிட்ட தான் வரும்னு நினைக்கிறாரு. அப்பயும் என்ன நடக்குது, பாண்டவர்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம அக்காவும் நம்ம நினச்ச மாதிரி மிகப்பெரிய ஒரு கௌரவமான இதுக்கு வரல, நம்ம அக்கௌண்ட்டு பசங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல பேரோட இல்லை, ஸோ நம்ம மட்டும்தான் இருக்கணும், பாண்டவர்களை அழிக்கணும்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டு பசங்களுக்கோசரம் போராடியே இதானாருன்னு சொல்லி ஒரு கதை சொல்லப்படுது. ஓகேங்களா? சகுனியோடைய பேசிக் கான்செப்ட்டு சொல்லப்பட்ட கதை இதுதான். ஓகேங்களா?